அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன். எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது? எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க. இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசம் நடக்காது. அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம். கால புருஷனுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம். இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு, எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிர பகவான் 4 கிரகம் ஒரே இடத்துல நிற்கும். கால புருஷனுக்கு சூரிய பகவானோட வீடு தனுசு ராசியில இருந்து குருவை எல்லாருமே பார்ப்பாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசியும் கொடுக்க போகுது. வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா? ஆஞ்சநேயர் பகவானுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாசத்துல. அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிம்பாங்க, பெருமாளுக்கு உகந்தது இந்த கால மாசம். இதுதான் இறைவனுக்கு உகந்த மாசம். எல்லா கோயிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நட திறப்பாங்க. எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா கோயிலையும் பாருங்க, ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும். ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல மட்டும்தான் பார்ப்பார். தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம். ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிஞ்சிட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது. அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு திசாபதியை பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பார்த்துக்குங்க. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த 4 கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்போதுமே சரி, மீனராசிக்காரா பாருங்க, பயங்கரமாக ஒரு விஷயத்த நல்லா யோசிப்பாங்க. தெரியுமா? இந்த ராசியில பிறந்தா நல்லா யோசிக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ராசிங்கிறது பொதுவா அது 12வது ராசினால வெளிநாடு, வெளியூர், அந்நிய தேசங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, கமிஷன் வியாபாரம், பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு உள்ள ராசி தான் இந்த மீன ராசி. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. கோபத்தை குறைப்பாங்க, நல்ல குணம் இருக்கும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கும், நல்ல ஒரு சிந்தனையாடுறது, அரசியல் அரசாங்கம் பெரிய அளவில் சாதிப்பாங்க. இது மீனத்துடைய குணமே அப்படிதான். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகங்களுடைய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கு தெரியுங்களா? மீனத்திட்ட கேட்டு பாருங்க, இதுல மறுப்பறதே சொல்ல மாட்டாப்ல. ஆமா, குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிப்பாங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பது வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசி மேல சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அது இல்லாம எல்லா கிரகம் ஒண்ணு கூடி 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமா உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் நிறைய விஷயம் நடக்க போது பாருங்க. கடைசி முடி வீடியோ பார்த்துக்கணும். ஏன்னா இறைவனுக்கு இது உகந்த மாசம். அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய நல்ல விஷயத்த நிறைய பொதுவா அந்த சுபகாரியம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க. நீங்க அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரியும். தயவு செய்து உங்க ஜாதகத்துல திசாபத்தியை பார்த்துட்டு ஒரு பொது பலன் எடுங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்தோட திசை இருக்குது, எந்த கிரகத்தை பத்தி ஏதாவது சொல்லுவாங்கன்னா உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க. கரெக்டா இது நடக்குது, இது நடக்காது, இதுல போங்க, இதுல போகாதீங்க. இந்த மாசம் வரை இதுல கவனமா இருங்க. இப்ப ஜாதகத்தை பார்த்து திசாபதி முடிவெடுங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இப்ப கடைசி முடி வீடியோ பார்த்துக்கணும். இந்த மாசத்துல என்னென்ன நட்சத்திரத்துக்கு உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்கு அதுக்கான வீடியோவும் இதுல ஃபுல்லா இருக்கு. இப்ப கிரகமே இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்வார். அடுத்து 4ஆம் இடத்துல குரு பகவான் எங்கே மிதுன ராசியில. அடுத்து 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே 10ஆம் இடத்துக்கு வந்துட்டோம்னா சூரியன், சுக்கிர பகவான் மார்கழி மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. புதன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் வந்துடுறாரு உங்க 10ஆம் இடத்துக்கு. செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்துல அதுவும் தனுசு ராசியில சஞ்சாரம் செய்றாங்க பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 12ஆம் இடத்துல. இப்ப 10ஆம் இடத்துல எல்லா கிரகம் சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதியை குரு பகவானை பார்க்கறதுனால நிறைய கெட்டதை மட்டும் நினைச்சிடாதீங்க, நல்லதை மட்டும் நினைங்க. எப்படி மீனராசிக்கார கெட்டதை தூக்கி போட்டுருங்க. நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க வாங்க. பயந்து ஒதுங்க வேண்டாம். இனிமேல் எல்லாமே வெற்றியா நடக்கும். உங்களுக்கு எதுவுமே கெட்டது நடக்காது. தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுக்கூடாது. ஏன்னா தைரிய கிரகம் சூரிய பகவான் உங்களை பாக்குறாரு. அதனால எதிரிய வந்தாலும் எதிர்த்து அடிக்க ரெடியா இருக்கணும் இந்த மாசம் மட்டும்.
இறைவன் உங்களுக்கு பக்கம் தீர்ப்பை எழுதுவார். இப்ப நீங்க கஷ்டப்பட்டது போதுப்பா, இனிமே வா உனக்கு நல்லது கொடுப்பேன்னு சொல்லுவார். அதுக்கான நேரம் தான் இந்த மார்கழி மாசம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து வக்ரமாயி உங்க ராசியில இருக்கும்போது ஜென்ம சனியாக நீ 7 சனியில தாக்கப்பட்டீங்க. இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. உங்க குரு பகவான் 4ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. அவர் வக்ரமா இருக்கிறார். ஆனா இங்க சனி பகவான் நல்லா இருக்கும், குரு பகவான் நல்லா இருந்தா 2 பேரும் சூப்பரா இருந்தா இப்ப நிறைய நல்ல யோகங்கள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார பிரச்சனை, தொழில் பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை. நிறைய பேருக்கு வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகத்துல தடங்கள் இல்லாத ஆளே இல்லை. கடன் இல்லாத ஆளே இல்லை. வயிறு சார்ந்த பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை. கண்ணு வலி, கண் சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு இப்ப ரீசெண்டா விரைய செலவு நீங்க பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா மருத்துவமனைக்கு கண்டிப்பா நீங்க போயிருக்கணும். குடும்பத்துல வண்டி, வாகனம், உங்களுடைய மார்பு சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடங்களை நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கணும். இதுக்கான அமைப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். நீங்க இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது நீங்க, பெரிய செலவை பார்த்தது நீங்க, படிப்புகளில் ஒரு தடைகளை பார்த்தது நீங்க, கணவன் மனைவிகளை ஒற்றுமை இல்லாத ஒரு மனக்குழப்பத்துக்கு தடுமாற்றத்துக்கு நீங்க போனது நீங்க. கண்டிப்பா மனைவியோ இல்ல இடமோ வீடோ தாயோ இல்ல குடும்பத்துல ஒரு குழப்பமோ ஏதாச்சும் ஒரு தடங்கள் இல்லாம நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மீன ராசிக்காரன். இப்ப ஏன் நிறைய விஷயம் மாறுதுன்னா நிறைய கிரகத்துடைய அமைப்பு பக்காவா இருக்கு. கேந்திர யோகத்துல எல்லா கிரகமும் நல்லா பாத்துக்கணும். சூரியன், செவ்வாய் எல்லாமே நேரா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கல. கண்டிப்பா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் தயவு செய்து பார்த்துக்கணும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணா நிறைய நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது. தொழிலுக்கு நல்ல ஒரு நேரம் நான் சொல்லுவேன். இனிமேல் வேலை இல்லாதவங்கன்னா வேலை கிடைக்கும். எதனால சொல்றீங்க வேலை கிடைக்கும்? எந்த வார்த்தையை வச்சு ஆணித்தனமா உங்களால சொல்ல முடியுது? ஒரே காரணம் தான். வேலைக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் நேராக குரு பகவானை பார்க்கறாரு. அப்ப தலைமை பொறுப்பு போறீங்க. வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க வேலை உத்தியோகத்துல பாருங்க, கண்டிப்பா அது நடக்கும் பாருங்க. விசா பிரச்சனை, பிஆர் எனக்கு சொந்த குடியுரிமை வேணும், அவங்க எல்லாத்துக்குமே நல்ல நேரம் நெருங்கிருச்சு. இப்ப அரசாங்க வேலைக்கு மாணவர்கள் எழுதி பாருங்க, ரிசல்ட் இப்ப வரலன்னா என்னங்க படிப்புகள் எந்த ஒரு தடையும் இப்ப கொடுக்க மாட்டாரு. நல்ல விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்படி ஏதோ இடமோ வீடோ சொத்தோ பூமியோ ஏதோ ஒரு சொத்துல உள்ள வில்லங்க இந்த மார்கழி மாசம் சரியாகி உங்களுக்கு தை மாசம் கிடைக்கும் பாருங்க. நான் பூமி பூஜை போடணும், வீடு கட்டணும் ஆசை இருக்குன்னா தை மாசம் ஆரம்பிக்கலாம். இப்ப மார்கழி மாசம் பிளான் அதுக்கான நேரம் வந்துருச்சு பாத்துக்கோங்க. அரசியலை சாதிப்பீங்க. அரசாங்கமா நிறைய நல்ல விஷயம் தேடி வரும் பாத்துக்கோங்க. சகோதர உறவு, சகோதரி உள்ள மன வருத்தங்கள் இது எல்லாமே இருக்கும், இனிமே இருக்காது. திருமண பிரச்சனை சரியாகும் பாருங்க. இங்க ஒண்ணு இல்ல, கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும், தனியார் பேங்க், எந்த பேங்க்லாம் போய் லோன் கேளுங்க, லோன் சாங்ஷன் ஆகும். உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நகைக்கடை வச்சிருக்கவங்க, வட்டி தொழில் பண்ணவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். மீனராசியை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் இரும்பு சார்ந்த வேலைனா சூப்பராகும். நெருப்பு சார்ந்த வேலைனா நல்ல ஒரு மாற்றம் உண்டு பாத்துங்க. நான் சொல்றது மீனராசி இது பர்ஃபெக்டா வேலை செய்யும். இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு கெட்டது நடக்காது பாத்துக்கோங்க. நல்லது மட்டும் யோசிங்க. கண்டிப்பா லாட்ரி அதை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க தயவு செய்து எடுக்கலாம். அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு பாத்துக்கணும். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து எடுத்தா கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் திக்பலத்துல உட்காந்துருக்காரு. நேரா குரு பகவான் அந்த வீட்டை பார்க்கறாரு. கண்டிப்பா காசு பணம் வரும். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவானை பார்க்கறனால பொருளாதாரம், வீடு, இடம் இல்ல லாட்ரி யோகம் ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது பாத்துக்கணும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா விளையாட்டுத்தனம் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலயும் ஒரு பொறுமையான குணம் இருக்கும் பாருங்க. எப்படி ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, மற்றபடி நல்ல கேரக்டர். இப்ப பாருங்க, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்டது நடக்காது. நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும். நான் சொல்றது இந்த புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடங்களை இது முன்னாடி சந்திச்சாங்க. வேலை இல்லாம, உத்தியோகம் இல்லாம, ஒரு தடுமாற்றம், கணவனுக்கு ஒரு மன வருத்தம், போட்டி, போராட்டம் எல்லாமே அவமானத்தை பார்த்தது இந்த நட்சத்திர பிறந்தவங்களாம்.
ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரம். இனிமேல் லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வருது. நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். எப்போதுமே வேலை வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்தி நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சொந்த காலம் நிற்கணும், நம்ம கௌரவத்தோடு இருக்கணும், அந்தஸ்தோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தாவே கண்டிப்பா இருக்கும். இனிமே நிறைய நல்ல விஷயம் தேடி வரும் பார்த்துக்கணும். உத்திரட்டாதி பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க இந்த உத்திரட்டாதி பிறந்தவங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரங்கள் தேடி வருது. ஏன்னா ரொம்ப கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை நிறைய பார்த்தாங்க இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இவங்க தான். இப்போ மருத்துவ ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க தைரியமா இறங்குங்க உத்திரட்டாதி பிறந்தவங்க. ஏன்னா சனிபான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டா நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சூப்பரா கொடுப்பார். சுபகாரியத்தை கண்டிப்பா பண்ண வைப்பார் பார்த்து. அடுத்து ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், யார்கிட்ட அனுசரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை கூட நிறைய இருக்கும். புத்திசாலி நீங்க, அறிவு நிறைய இருக்கும். பிரெயினை யூஸ் பண்ணுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய தடங்களை பார்த்துட்டு தெரியுங்களா? மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிட்டீங்க. உடல் ரீதியா தாக்கங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும். இட பிரச்சனை வந்திருக்கும். கணவன்களோட மன வருத்தம் வந்திருக்கும். நிறைய தடங்களை பார்த்தது நீங்க தான். ரேவதியில பிறந்தா ரொம்ப ஒரு தடை தாமதம் பிரச்சனை, ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே அவர் லைஃப்ல பார்த்தாங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவர் 10ஆம் இடத்துல இப்போ தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்கறது நல்லா இருக்கும். நிறைய ஒரு நல்ல மாற்றம், சுப செலவு சுபகாரியம் தேடி வரும். எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமா இறங்குங்க. ஏன்னா இனிமே தான் ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க. ஒரு தலைமை தேடி வரும். வரக்கூடிய மார்கழி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.